ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைலில் சுண்டல் குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலையிலேயே சுண்டல் நான் ஊற வச்சிட்டேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு இந்த சுண்டலை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. மூடி போட்டுட்டு 8 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ மசாலா ஐட்டம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தனியா 1 டீஸ்பூன், வரமிளகாத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கி விடுங்க. இப்போ சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வதக்கி வச்சிருக்கிறதோட இதை நம்ம சுண்டலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய், வேக வச்ச சுண்டல் ஒரு கை, அதுக்கப்புறம் ஒரு பட்டை, கிராம்பு, சோம்பு, முந்திரி, இது மட்டும்தான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா பசங்க சுண்டல் வெறுமனையாக கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி குழம்புல வச்சு கொடுக்கும்போது சாப்பிட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமேட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கு எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. குழம்புக்கு தேவையான உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் திரட்டி வச்சுருந்தேன். 1 by 1 போட்டு நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.